மகளிரும் மக்களாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆண்களுக்கு நிகர் நாங்கள் என பெண்கள் மார்த்தட்டி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இன்றைய காலகட்ட பெண்கள் அனைத்து மட்டத்திலும் உயர்ந்துள்ளனர். ஆனால் மறுபுறம் நிலவில் இருக்கும் களங்கம் போல ஆங்காங்கே பெண்களுக்கு சமூக சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இவர்களின் சமூக சிக்கல்கள் என்னென்ன? வரும் தேர்தல் மூலம் அவற்றிற்கு எத்தகைய தீர்வு காண முடியும் என விரிவாக பேசியிருக்கிறோம். இதற்காக நம் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்து நிர்வாகியும் பெண் உரிமைக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்து வருபவருமான வனஜா. வணக்கம். தொடர்ந்து பெண்கள் பல கட்டத்தில் முன்னேறி வர்ற இந்த காலகட்டத்தில் ஆனாலும் பெண்கள் சில சிரமங்களை சந்திக்கிறதா நம்ம பேசுகிறோம். அப்படி சிரமங்கள் அப்படின்னா என்னென்ன? வளர்ச்சிகளும் இன்னைக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பல துறைகளில் பெண்களும் முன்னேறி வராங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஆனாலும் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பெண்களுக்கான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் அதிகரித்து வருது. சமூகத்தில் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூடுதலாக பாதிக்கக்கூடிய விஷயம் அது பெண்ணாகத்தான் இருக்குது. விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி, அது குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ரேஷன் பிரச்சனை, சுகாதாரம், இது எதுவாக இருந்தாலும் இதில் கூடுதலாக பாதிக்கக்கூடியது பெண்களாக தான் நாம் பார்க்குறோம். குறிப்பாக சாதாரண விஷயம் குடித்தண்ணீர் பிரச்சனை. இந்த குடித்தண்ணீரை எடுப்பது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பற்றாக்குறை அதிகமாக இருந்தாலும் அரசாங்கத்து தரப்பில் இன்றைக்கி பாருங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசு தரப்புலேருந்து 8 அடுக்கு 9 அடுக்கு அந்த மாதிரி கட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு குடிநீர் வசதி என்பது அந்த 8 அடுக்கு போய் தண்ணி போகிறாங்கன்னா இங்கேருந்து மாடியிலேருந்து பெண்கள் தான் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. இதனால் உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் பெண்கள் பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் ஆண்கள் பெரிய அளவில் பங்கேற்கிறது கிடையாது. பெண்களுக்கான உதவி செய்கிறது எந்த நேரம் அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை, அவங்க வேலைக்கு போகிறதுனால இந்த மாதிரியான உதவிகள் செய்கிறதில்ல. இதே மாதிரி கூடுதலாக இன்றைக்கி டாஸ்மாக் பிரச்சனையில் ஏராளமான பெண்கள் கூடுதலான பல்வேறு விதங்களில் பாதிப்பு. இந்த குடிச்சிட்டு வரக்கூடிய ஆண்கள் தன்னுடைய பெண்ணா மனைவியா என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் பெண்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ வரக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள், ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள், இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன வாக்குறுதி கொடுக்கணும்னா, இதை முதலில் இந்த டாஸ்மாக் மது பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும். அதுக்கப்புறம் இன்றைக்கு பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அதாவது முதியோருக்கான உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை வழங்கப்படுது. அப்போ இந்த உதவித்தொகை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுது. இது ஒரு சுலபத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. லஞ்சம் கொடுத்தாதான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் என்பது ரொம்ப சொற்ப தொகை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதி 1000 என்பது போதுமானதாக இல்லை. அப்போ கூடுதலாக அந்த நிதியை வழங்க வேண்டும். வரக்கூடிய அரசு இந்த தேர்தல் அறிக்கையிலே இதை இணைக்க வேண்டும். கூடுதலான நிதியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக எந்த தடங்களும் இல்லாமல் பெறுவதற்கான லஞ்சமெல்லாம் வாங்காமல் சுலபமாக இவங்களுக்கு கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடு என்பது நீங்க பேசும்போது குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மது விலக்கு அப்படின்னு. இது அரசியல் கட்சிகளும் இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இந்த மது விலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்துவதன் மூலமா அந்த கட்சிக்கான வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியுமா? கண்டிப்பாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படக்கூடியது, பாதிக்கக்கூடிய விஷயமாக இருப்பது மதுதான். அந்த மதுவினால் பல்வேறு விஷயங்கள், அது பொருளாதார பிரச்சனையிலேருந்து பெண்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து குழந்தைகள் எல்லா விஷயங்களிலும் சுற்றி அந்த மதுவால் தான் இன்னைக்கு உண்டாயிருக்குது. அது தடை செய்யப்படுவது எந்த அரசு செய்கிறானா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது. அந்த அளவுக்கு மதுவினால் பாதிப்பு என்பது பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க களத்துல எந்த அளவு இந்த மது அப்படின்ற விஷயத்தினால பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? பல்வேறு வழக்குகளை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து அவங்க அந்த பெண்களை பாதுகாக்கின்ற வேலையை ஜனநாயக மாதர் சங்கம் நிறைய செய்திருக்கோம். மதுரையில் நாம் அனைவரும் கேள்விப்பட்டது, பல முறை நான் பேசியிருக்கேன். தன்னுடைய பெண்ணையே குடிச்சிட்டு தவறாக பெண்ணு மகக்கிட்டே நடக்க முயற்சி செய்ததுனால தன்னுடைய மனைவி கிரிக்கெட் மட்டையால் கணவரை கொலை செய்த கொடுமை. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள் ஏராளமாக தமிழகத்தில் நடந்திருக்கு. தன்னுடைய பெண்ணுக்கிட்டேயே தவறாக நடக்கிறது, பள்ளி மாணவி கிட்ட தவறாக நடப்பது, இப்படியான ஏராளமான பிரச்சனைகளை ஜனநாயக மாதர் சங்கம் போராட்டம் நடத்தியிருக்கோம். முக்கியமான ஒரு தேர்தல் குடியிருக்கின்ற பகுதியிலே இந்த மாதிரியான கடைகள் அதிகமாக இருக்குது. இதை கண்டிச்சு
கடைகளை அகற்ற வேண்டும். இதுவான மது சம்பந்தப்பட்ட ஏராளமான போராட்டங்களை மாதர் சங்கம் நடத்தியிருக்கோம். இந்த விஷயத்தை கடந்து சமீபத்தில் எல்லாருடைய மனதையுமே புண்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்த அந்த கௌசல்யாவினுடைய நிலை, தற்போதைய நிலை என்பது. அந்த பையன் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த கௌசல்யாவை தற்போது ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை வந்து பார்த்து கொள்றதா செய்தி வருது. தற்போது அந்த நிலை என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்பது தற்போது எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய அரசியல் சூழல்ல எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கௌரவ கொலை என்பது வட மாநிலங்களில், பின்தங்கிய மாநிலங்களில் இது கூடுதலாக நடந்தது, பத்திரிகை செய்தியிலே பார்த்தோம். ஆனால் தமிழகத்தில் இந்த கௌரவ கொலை என்பது அதிகரிச்சிருக்குது. ரொம்ப வருத்தமான விஷயமா தான் மாதர் சங்கம் பார்க்குறோம். ஒரு முற்போக்கான தலைவர்களெல்லாம் பிறந்த தமிழகத்தில், குறிப்பாக பெரியாரெல்லாம் ஜாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவித்த தலைவர்கள்லாம் இருந்த தமிழகத்திலே இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த பட்டியல் என்பது நீண்டுட்டே போகிறது. இதுக்கான போராட்டங்களை ஜனநாயக மாதர் சங்கம் முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இளவரசன் இறப்பு சம்பவத்திலும் தீவிரமான ஒரு போராட்டத்தை நடத்தணும். அதே மாதிரி அபிராமி என்ற ஒரு பெண் தஞ்சாவூரில் தன்னுடைய கணவர் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், இப்படி ஏராளமான கொலைகளில் இவர்களை பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது அடிப்படையில் தேவைப்படுது. அந்த பாதுகாப்பை எப்படி அடுத்து வரக்கூடிய அந்த தேர்தலில், அடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சி என்பது கொண்டு வர வேண்டும்? இந்த கௌரவ கொலை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்றது தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுக்குறோம். அந்த அரசாங்கமும் இதில் வந்து ஓட்டு வங்கியாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி இதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பது ஆளுகின்ற அரசு தரப்பில் இல்லை. எனவே தான் இதை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இதை தடுப்பதற்கான ஒரு போராட்டத்தையும் தொடர்ந்து ஜனநாயக மாதர் சங்கம் செய்து வருகின்றோம். கௌசல்யா பாதிக்கப்பட்ட போதும் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு கௌசல்யாவின் மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த கொடூரமான கொலைக்காட்சியை கௌசல்யா நேரடியாக பார்த்துருக்காங்க. நாமெல்லாம் டிவியில் பார்த்தப்போ கூட நம்ம மனசே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை கௌசல்யா நேரடியாக பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தின் மேலே வந்திருக்கு. தன்னுடைய குடும்பத்தாரை இவ்வளோ ஒரு கொடூரமாக நடந்திருக்கிறாங்களே. அந்த தன்னுடைய காதலருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணை விட்டுடுங்க, உனக்கு நான் 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்ன போது கூட எங்களுடைய காதல் என்பது சிறந்தது, நாங்கள் இருப்போம் இந்த சமூகத்தில் சேர்ந்து வாழணும், இந்த 20 லட்சம் பெருசு இல்லைன்னு சொல்லி அவரு. அப்போ சாதாரணமா இந்த கௌரவ கொலை கடந்து அதை தாண்டி ஒரு சாதாரண ஒரு சாமானிய பெண்ணுக்கு என்ன அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு எப்படி தேவை, அரசாங்கம் எப்படி கொடுக்க வேண்டும்? இந்த காதல் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதலிலே அரசாங்கம் வந்து கூடுதலான பொருளாதார ரீதியாக அவளை பாதுகாக்கணும். 2 குடும்பமும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வேலை கொடுக்க வேண்டும். இப்படி எதிர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை அவங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு எங்களுக்கு பாதுகாக்க வேண்டும். காவல்துறையில் வந்து புகார் கொடுத்தாலே அந்த காவல்துறையில் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டில் கூப்பிட்டு உங்கள் பொண்ணு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்துகின்ற முறையை வந்து காவல்துறை செய்கிறது. அந்த நிலை வந்து மாற வேண்டும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்துடுது. திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வயது வரும்போது விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அது யாரும் தடையாக இருக்கக்கூடாது. நீங்க வந்து இந்த சமூக நலப்பணி, இந்த களப்பணியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளமா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துல பெண்களுக்கு அரசியல் குறித்த பார்வை என்பது வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு அரசியல் குறித்த பார்வை பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குதான். முன்னெல்லாம் வந்து வெளியே பேசவே மாட்டாங்க, குற்றங்களை நடந்தாலும் ஏன் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் வந்து அரசியலில் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கி உருவாயிருக்கு. அரசியலிலும் திறமையாக செயல்படக்கூடிய பெண்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க. எல்லா துறையிலும் பெண்கள் வராங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனாலும் இவர்களுக்கு இன்னும் ஏராளமாக, இது குறைந்த எண்ணிக்கை தான் இப்படி அரசியல் ரீதியான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது குறைவு. அப்போ ஏராளமான பெண்களுக்கு இன்றைக்கி வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க உள்ளாட்சியில் வந்து 50% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனால் இவங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அரசியல் ரீதியான பயிற்சி கூடுதலாக தேவைப்படுது. இன்றைக்கி பல்வேறு மட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ரீதியான பொறுப்புகள் எடுக்கும்போது தங்களுடைய கணவர் தான் முன்னாடி நிற்கிறார். கையெழுத்து போடக்கூடிய பெண்களாக மட்டும்தான் இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு திறமை இருக்கிறது. இந்த ஆணாதிக்க போக்கு என்பது வெளியே விடுறது. அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் இவர்கள் தான் அப்படின்னு தன்னிச்சையா ஒரு பெண் முடிவெடுத்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கா முழுமையா? கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு
திறமை இன்னைக்கு பெண்களுக்கு உருவாயிருக்கு. ஏன்னா அவங்க கடந்த காலங்களில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வித பிரச்சனைகளில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறிப்பாக வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவியாக இருந்தாலும், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவியாக இருந்தாலும் இன்றைக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. பல்வேறு மட்டங்களில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாயிருக்கு. அப்போ நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு என்பது இன்னைக்கு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை என்பது குறிப்பாக இளம் பெண்களுக்கு இன்னைக்கு உருவாயிருக்கிறது. பல்வேறு மட்டங்களில் பேசக்கூடிய சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாயிருக்குது. நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு வர வேண்டும், அதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற மனப்போக்கு இன்னைக்கு உருவாயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் இது வெளிப்படுது. நீங்கள் வந்து கள ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. சமீபத்தில் கூட சென்னைக்கு அருகே இருக்கிற அந்த கல்லுக்குட்டை பகுதியில் அந்த மக்கள் எத்தகைய சிரமத்தை சந்தித்துட்டு வராங்க அப்படின்னு நம்ம பற்றி பேசினோம். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அரசியல் குறித்தும் இந்த நிலையினால நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதனை வந்து அரசியல் மூலமாக மாற்ற முடியும் அப்படின்ற விழிப்புணர்வு அவர்களிடம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதா? குறிப்பாக சமீபத்தில் ஏற்படுத்த அந்த வெள்ள பாதிப்பு என்பது எல்லார் மனதிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. இத்தனை ஆண்டு காலம் நாம் ஓட்டு போடுறோம், நமக்கான வாழ்க்கையை இந்த அரசுங்க வந்து ஏற்படுத்தி தர மாட்டாங்க, பாதுகாப்பை ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியமாக, குறிப்பாக இந்த குடிசைப்புறம் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா அரசுக்கு ஒரு கூடுதலாக இந்த பிரச்சனையில் தண்ணியில் பாதிக்கும் போது, தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கும் போது கிட்ட இருந்து பாதுகாக்கிற அந்த ஏற்பாடு என்பது, கவனிக்கின்ற ஏற்பாடு, அதெல்லாம் மிகப்பெரிய குறைவாக இருக்குது. அது நம்ம அந்த கல்லுக்குட்டை பகுதியில் பார்த்தோம். அவங்க அந்த மழையால் பாதிக்கப்பட்ட போது அந்த பல இடங்களில் இந்த ஸ்கூலு தங்க வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல குறிப்பாக ஒரு மாடி வீடு கூட இல்லை. தண்ணி வந்த போது பாதுகாப்பாக போய் அவங்க இருக்கணுன்றதுக்கு டிவியோட செய்தி கூட அவங்களுக்கு போய் சேரலை. வெள்ளம் வரப்போகுது, உங்களை பாதுகாத்துங்க செய்தி கூட அவங்கள போய் சேரலை. இப்படி அவங்கள பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தங்களை ஏதோ ஒரு வகையில் அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்குது. தொடர்ந்து நம்ம இவங்களுக்கு வாக்களிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்ம இந்த அரசு வந்து பாதுகாக்கலையே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு கோபம் இப்போ சமீபத்தில் அதிகமாக உருவாகியிருக்குது தான் நம்மளை பார்க்க. பெண்களிடையே அரசியல் குறித்த விழிப்புணர்வு என்பது அதிகரித்திருக்கு. தொடர்ந்து இது குறித்து பேசலாம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் கட்சி சார்ந்து இயங்கணும்னு நினைத்து உள்ள வர ஆரம்பித்திருக்கிறார்களா? கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் பெண்களுக்கு அரசியல் ரீதியாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்றைக்கி அரசியலில் பெண்கள் இல்லாத ஒரு இல்லைன்னா அது சாதிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை உருவாதனால எல்லா கட்சியில் இருக்கவங்களும் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கான பொறுப்பு பல்வேறு கட்சிகளில் நம்ம பார்க்குறோம். அது இன்றைக்கி பெண்களும் வந்து அரசியலுக்கு வரணும், அரசியலில் நாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு பெண்களுக்கான ஒரு எண்ணம். இது சாதாரண பெண்களுக்கு எத்தகைய ஒரு உத்வேகமாக இருக்குது? சாதாரண பெண்களுக்கு இது வாய்ப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியாது. கொஞ்சம் படிச்சவங்களுக்கான அரசியல்ல பல்வேறு விவரங்களை பார்க்கிறோம். நம்ம வந்து பல தரப்பட்ட பெண்களை அரசியல்வாதிகளா பார்க்கும்போது இதை பார்க்கும் மற்ற பெண்களுக்கு எத்தகைய ஒரு ஊக்கமா இருக்கு? கண்டிப்பா அந்த நாம இந்த அரசியலுக்கு வரணும். இப்படிப்பட்ட ஒரு ஆண்களை விட கூடுதலாக இன்னைக்கு ஏராளமான பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண்கள் சரியான முறையில் பார்க்குறாங்க, கைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரசியலை நம்மளால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நாம் அரசியலில் இருந்து பொறுப்புகளை ஏற்று போராட்டங்களை நடத்தி அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்து இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்திருக்கு. என் போன்ற பெண்களுக்கும் வந்து எங்களை போன்றவங்களுக்கும் நிறைய இந்த மாதிரியான பல்வேறு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ளேருந்து இருக்கும்போது பிரச்சனைகள் தீராது, வெளியே வரும்போது ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து பல்வேறு மட்டங்களில் இன்றைக்கி உருவாகிருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய பெண்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன? குறிப்பாக வந்து இன்றைக்கு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு சட்டங்கள் அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க ஆட்சி காலத்தில் அதை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த சட்டங்கள் என்பது இன்றைக்கி பெண்களை 100% பாதுகாக்கவில்லை என்பது தான் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எல்லா மட்டங்களையும் இன்றைக்கு பெண்கள் பிரச்சனை ஏராளமாக இருக்குது, அவங்களே பாதுகாக்க முடியல. அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்திலே பெண்களை 100% பாதுகாக்க வேண்டும். எல்லா துறைகளிலும், குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளை பாதுகாக்க வேண்டும், வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும். வெறும் சட்டங்கள் மட்டும் போதாது, அரசு தரப்பிலிருந்து இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இப்போ ஏன்னா நான் இந்த வாக்குறுதிகளில் குறிப்பாக என்ன பார்க்குறேன்னா, எந்த அரசு வந்தாலும் இலவசங்களை ஏராளமாக அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இலவசங்களோடு அரசு நலத்திட்டங்களும் கொடுக்குறாங்க.
அப்போ இன்றைக்கி பெண்கள் என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பாரமாக, குறிப்பாக வயதானவர்கள் ஒரு பாரமாக மாறி போகிற சூழ்நிலையில் அவங்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை என்பது இன்றைக்கி சுலபமாக கிடைப்பதில்லை. அதில் ஏராளமான லஞ்சம், அரசு வழங்கக்கூடிய முறையும் இன்றைக்கி சரியில்லை. முன்பெல்லாம் அரசாங்கம் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த பணம் எல்லாம், அந்த நிதி உதவியெல்லாம் வந்து தனியார் வங்கி மூலமாக வழங்கப்படுவதும் அது ஒரு சரியான இடத்தில் முறையாக வழங்குவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எந்த இடத்துல அந்த நிதியை கொடுப்பாங்கன்னே தெரியாது. வயசானவங்களை அலக்கழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகுது. கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயிலையும் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை என்பது உருவாயிருக்கு. அப்போ அரசாங்கம் இதெல்லாம் கூடுதலாக இந்த வயதானவர்களை பாதுகாப்பதற்கான அரசு நேரடியாக இந்த வயதானவர்களுக்கு அந்த உதவித்தொகையை வழங்குவதற்கான உத்தரவாதப்படுத்தணும். அதே மாதிரி ரேஷன் முறை, இந்த ரேஷனும் மாதம் முழுவதும் ரேஷன் கடைக்கு செல்லக்கூடியவர்கள் பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த பொருளை எந்த நேரமும் முறையாக போய் வாங்க முடியும் என்ற உத்தரவாதத்தை அரசு ஏற்படுத்த வேண்டும். அப்போ மாதத்தில் முதல் தேதி போனால் தான் கிடைக்கும், மற்ற நாளில் போனால் கிடைக்காதுன்ற ஒரு அவல நிலைமை என்பது இருக்குது. அப்போ இந்த ரேஷன் கடைக்கு அதிகமாக போகக்கூடியவங்க பெண்கள். அப்போ ரேஷன் கடை அருகாமையிலே இருக்க வேண்டும். அந்த பொருட்கள் அனைத்தும் முறையாக எல்லா நாட்களிலும் கிடைக்க வேண்டும். அதுக்கான ஏற்பாடு செய்யும்போது பெண்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரியான இந்த குடிநீர் பிரச்சனையும் இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய பெண்கள் இந்த மாடியிலேருந்து இறங்கி கீழே வந்து தான் குடிநீர் எடுத்து செல்ல வேண்டியது. அப்போ இந்த குடித்தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பக்கம் இருக்குது, காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலைமை ஒரு பக்கம் இருக்குது. அப்போ கிடைக்கின்ற இந்த குடிநீரை பல மாடிகளுக்கு இடுப்பில் சுமந்து செல்வதனால பல்வேறு உடல் ரீதியான பாதிப்பு என்பது ஏற்படுது. அப்போ அரசாங்கம் இவர்களுக்கான அந்த குடிநீரை முறையாக வழங்குவது, சுகாதாரமான குடிநீரை வழங்குவது, மாடிகளை அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிநீரை அந்த குழாய் மூலமாக வழங்குவதற்கான அந்த ஏற்பாடை உத்தரவாதப்படுத்தணும். இது யார் பாதிக்கப்படுறாங்கன்னா சாதாரண ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வசதியானவங்க இருக்காங்க, அவங்களுக்கான ஏராளமான வசதி இருக்குது. ஆனால் இது ஏழை மக்கள் வாழக்கூடிய அரசு வழங்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் குடிநீர் பிரச்சனை என்பது ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட அதே மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலை அரசு கூடுதலாக கவனம் செலுத்தணும். பெண்களை பாதுகாப்பது, குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு, ரேஷன் முறையை முறைப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும். இப்படியான கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையிலே அது சொல்லப்பட வேண்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக. நம்ம கட்சிகளுடைய மீட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய பெண்களும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே நடந்தாலும் அந்த பொதுக்கூட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அவர்கள் வந்து நிஜமாகவே அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றி அது ரொம்பவே பிடித்து போய் அந்த கூட்டத்திற்கெல்லாம் வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் வந்து கூட்டம்லாம் நடத்துவீங்க, நிறைய பெண்களை சந்திப்பீங்க. அவர்கள் வந்து உள்ளூர வந்து அரசியல் குறித்து பிடித்து பேசுகிறார்களா? பெரும்பாலும் குறைவுதான். அரசியல் ரீதியாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் போது நம்முடைய கருத்தை வலியுறுத்துவதாக போகிறோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு போகிறது குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து, அவங்களுக்கு புடவை கொடுத்து, குடம் கொடுத்து, காசு கொடுத்து, இந்த மாதிரியான விஷயங்களோட அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் கூடுதலாக இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போவது குறைவு. இப்போ ஜனநாயக மாத சங்கம் போன்றவர்கள் நாம் ஏற்கனவே அந்த பெண்கள் மத்தியிலே பேசுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி நம்முடைய போராட்டம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நம்முடைய கருத்துக்கள் சொல்லுவதன் மூலம் தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான பயிற்சியோடு நாம் அழைச்சிட்டு போகிறோம். ஆனால் பல மட்டங்களில் இது குறைவு தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கான வேறு வேறு வாக்குறுதிகளை சொல்லி தான் அவங்க போறாங்க. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது பெண்களுக்கு தற்போது அரசியல் குறித்த பார்வை என்பது விரிவடைந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். அரசியல் மூலம் மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பெண்களோடு தொடர்ந்து பேசலாம். அடுத்த மகளிர் மக்களாட்சி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறையோடு.